ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆரிய ஒர்க் நெக்கு ஃபினிஷிங்கை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை தான் நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். Audio Jungle. Audio Jungle. இப்போ பாருங்கள், நான் நெக்கை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரே ஜாயிண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஊசியில் பின் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நகராது, அளவு மாறாது, அதுக்காக தான். அதே மாதிரி கீழே நம்ம வளைச்சி கட் பண்ணுற இடத்துல கரெக்டாக பிடிச்சு அங்கே ஒரு ஊசி போட்டுக்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் இது ரெண்டுமே முக்கியம். அப்போ தான் வந்து நெக்கு மாறாது. பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக லைனிங்கை ஷோல்ட்ரு வந்து 1/2 இன்ச்சு மேலே வைக்கிறோம். இப்போது கட் பண்ணிடலாம். நீட்டாக ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஷோல்ட்ரு வந்து 1/2 இன்ச்சு மேலே இருக்கணும், ஆரி ஒர்க் பண்ணதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் தையல் போடும் போது மேலே கீழே வராது. பாருங்கள், நான் சிங்கிள் ஃபுட் மாற்றிக்க போகிறேன். அப்போ தான் ஆரி ஒர்க் நெக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். மாற்றியாச்சு. இப்போ நான் அதுக்காக ஃபஸ்ட்டு பேக் நெக்கு தான் தைக்க போகிறேன். இப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வரலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் பின் பண்ண போகிற சென்டர் பாயிண்டில். அப்போ தான் நெக்கோட அளவு மாறாது. நம்ம பின் பண்ணாமல் தைச்சா நம்ம மாறிடும். பாருங்கள், நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக துணி நகராமல் பார்த்து நிதானமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டு கட் பண்ணிவிடுங்க, ஒட்டி கட் பண்ண வேண்டாம். இப்போது எல்லா இடமும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஓவராக கட் பண்ணிவிடக்கூடாது, லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி நான் லைனிங் பக்கம் பதிய தையல் ஒன்று போட போகிறேன். இது மாதிரி போடும்போது ஆரி ஒர்க் நெக்கு ஃபினிஷிங் நல்லா உட்காரும் பதிய, அதுக்காக தான். அதே போல் முன்பக்கம் பதிய தையல் ஒன்று போட போகிறோம். ஓரமாக போட்டுக்கோங்க, இதை பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கீழே மேலே வந்துடும். நல்லா பிடிச்சு பதிய தையல் ஒன்று போட்டுக்கோங்க. மணி மேலே ஏறிடுச்சுன்னா மணி உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக தையல் போடுங்க. பாருங்கள், நெக் ஃபினிஷிங் முடிஞ்சாச்சு. இப்போ பின்பக்கம் திருப்பி தையல் போட்டுடலாம். இதே மாதிரி கிளாத்தை பிடிச்சு தையல் போடுங்க. அப்படி வரலன்னா நீங்கள் அங்கங்கே பின் பண்ணிக்கிறது உங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் அப்படியே தைக்கிறேன், எனக்கு தைச்சி பழக்கம் இருக்கிறதுனால. புதுசாக தைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா இடமும் பின் பண்ணிக்கோங்க. முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸை தைக்க போகிறேன். அதுக்காக ஆரி ஒர்க் போட்ட முன்கழுத்தை எடுத்திருக்கேன். பாருங்கள், அதே போல் 1/2 இன்ச்சு மேலே கிளாத்தை வச்சு நம்ம தையல் போட போகிறோம்.
நான் அதுக்காக 2 கிளாத்தையுமே நெக்கு கட் பண்ணல. பாருங்கள், நீட்டாக பதிய தையல் ஒன்று போட போகிறோம். கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், அதே மாதிரி அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதே போல் பதிய தையல் ஒன்று போட போகிறேன் லைனிங் மேலே. பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. இப்போ மேல் பக்கம் தையல் போட போகிறோம். பொறுமையாக போடுங்க. அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. அதே போல் பின் பக்கம் திருப்பி தையல் ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கையை தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக பாருங்கள், 1/2 இன்ச்சு கிளாத்தை நான் கீழே விட்டு அதே போல் ஆரி ஒர்க்கு ஒட்டி தையல் போட போகிறோம். தையல் போட்டாச்சு. இப்போ திருப்பி பதிய தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதே போல் மேல் பக்கம் பதிய தையல் ஒன்று போட போகிறோம். கரெக்டாக துணி சுருக்கம் வராமல் கரெக்டாக இழுத்து வச்சு தையல் போட்டுருங்க. முடிச்சாச்சு. பாருங்கள், பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. இப்போ முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் ப்ளவுஸையும் தைச்சி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.